எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 10 days வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வாழ்க்கையை பற்றி யோசித்தல். ஃப்யூச்சர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். அப்படியே நம்ம ஒரே இடத்துல உட்காந்துடவே கூடாது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் இதை அந்த தகவலை நான் வந்து சொல்கிறேன்னா, சில பேர் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்புகளும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். நம்ம தளபதி சார் வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. உண்மையாக இல்லைங்களா? ஸோ நிறைய விஷயம் வந்து வாழ்க்கையில் யோசித்து நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், எப்படி பிளான் பண்ணணுன்ற ஒரு கெப்பாசிட்டியை நம்ம வந்து இன்னிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படியே இருக்கக்கூடாது. ஏதோ இருந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ரிப்பீட்டு, இருந்தோம், சாப்பிட்டோம், ரிப்பீட்டு, இருந்தோம், சாப்பிட்டோம், ரிப்பீட்டு அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திச்சு ஃப்யூச்சரை வந்து பார்த்து நல்லபடியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அந்த நதி மாதிரி. சரிங்களா? நம்மளை கண்டிப்பாக ஒரு கூட்டம் எதுக்கிறவங்களும் இருப்பாங்க, வரவேற்பவங்களும் இருப்பாங்க, நம்மளை வந்து வணங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ யோசிங்க, உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.